என்ன ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு டெஸ்டிமனி, என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. ஸோ அந்த தகப்பனார் இன்றைக்கும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் ஒரு வீடு ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்காக போனோம். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மும்பையில் வந்து அவர் ஒரு தேவனோட நடக்கிற மனுஷன். மும்பையில் அவர் வந்து இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை அவர் பார்க்குறாரு, ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கார், அந்த காரில் வந்து அவங்களும் அவங்களுடைய ஃபேமிலியாக ஏறி உட்கார்றாங்க. அந்த காரில் ஏறி உட்கார்ந்து அவங்க டிராவல் பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரம் அந்த கார் போன உடனே அவங்க வந்து அந்த பிரேக் அந்த காரை நிப்பாட்டுறதுக்காக பிரேக்கை அமுத்துறாங்க. அந்த பிரேக் நிற்கவே இல்லை. அப்போ வந்து இவர் ரொம்ப பயமாகுதான், ஐயோ காருக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இது என்ன பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி 2 டைம் அழுத்தினாரா, அது பிரேக் நிற்கல. அப்போ வந்து இவர் கையை சொல்றாராமா, எல்லாரும் தள்ளி போங்க, கார் பிரேக் இல்லாமல் இருக்குது, கார் பாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி. திடீர்னு அவர் அறியாமலே ஒரு இடத்துல அந்த கார் வந்து அதுவா நின்றுச்சாமா. நின்ன உடனே அவர் திரும்பி பார்த்தா அதுல கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்துச்சாம். அப்போ அந்த கோயம்புத்தூர்னு போர்டு போட்டிருக்கும்போது இவர் என்ன கோயம்புத்தூர்னு போட்டிருக்குது, சரி எல்லாரும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நமக்கு சிஎம்மா இருக்கிறார் பாருங்க ஸ்டாலின் ஐயா, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நின்று அவங்கள ஃபேமிலியாக வரவேற்று, வெல்கம் பிரதர் வாங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு அவரை வெல்கம் பண்ணி ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு, உங்களுக்குரிய இடம் ஒன்று இருக்குது, இந்த இடத்த வச்சுக்கங்கன்னு சொல்லி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் ஐயா வந்து அவர் சிஎம்மா இல்லை, அவர் ஒரு சாதாரணமான அந்த ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டராக இருந்து அவர் பணியாயிட்டு வர்றாரு. அப்போ அந்த சொப்பனத்தை அவர் பார்க்குறாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, பல ஆண்டுகள் தாண்டிருச்சு. இப்போ கோயம்புத்தூரில் ஆண்டவர் வந்து அவங்க கரெக்டாக ஸ்டாலின் ஐயா சிஎம்மாக இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இடத்தை கத்தர் கொடுத்து, ஒரு தொழிலை கத்தர் கொடுத்து, அந்த நேற்றைய தினத்தில் அந்த வீடை டெடிகேட் பண்ணும்போது அந்த சாட்சியை சொல்லும் போது ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நம்புறேன் அதே போல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கு கத்தர் தருவார். நிறைய வாலிபர்கள் நீங்க தரிசனம் காண்பீர்கள். அந்த தரிசனம் உங்களை ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க பார்க்கிற அந்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தையும் கொடுப்பார். அதே நேரத்தில் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இது நடக்க போகுது, இது நடக்க போகுது. யார் விற்றார்களோ, எந்த நபர் விற்றார்களோ அவர்கள் வாங்குற அளவிற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென்.